அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தகப்பன், எங்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்துல பலப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 27வது அதிகாரம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இங்க தாவீதோட மனசோர்வுனால ஏற்பட்ட பிரச்சனைய இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீது என்ன சொல்றான்னா, நான் ஒரு நாள் சவுல் கையில மடிந்து போவேன் அப்படின்னு சொல்றான். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறான். எவ்வளோ ஆண்டவர் நேர்த்தியா தாவீத நடத்திட்டு வந்தாரு. ஆனா இப்ப கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு தன்னுடைய பிரச்சனைய பார்த்து தானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற தீர்மானிக்கிறான். எப்பெல்லாம் நம்மளோட முயற்சியை நம்ம செய்யறோமோ, ஒரு பிரச்சனையில நம்ம ஞானத்தை பயன்படுத்தி நம்மளா ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம தோல்வியை தான் சந்திப்போம். இங்க தாவீது என்ன சொல்றான்னா, எனக்கு எங்கேயாவது என்னை கண்டுபிடிச்சிருவான், அதனால நான் தப்பிக்கும்படியா பெலிஸ்தியர் தேசத்துக்கு போறேன். பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு எதிரியோட தேசத்துல போய் நான் தப்பிச்சுக்குவேன், இல்லைன்னா நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் யோசித்தான். அப்ப நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் செயல்படுத்துவோம். சிந்தனையில விசுவாசம் இருக்குமானால், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்மளோட செயலும் கரெக்டா இருக்கும். ஆனா இங்க வழி தவறி போறத தாவீதோட வாழ்க்கையில பாக்குறோம். எதிரிகள்கிட்ட போய் சரணடைய போறான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துல போய் சேர்ந்தான். பெலிஸ்தியரோட இடமான காத் பட்டணத்துல போய் அங்கிருக்கிற ராஜா கிட்ட இவன் போறான். ஆனா ஏற்கனவே 21வது அதிகாரத்துல 11வது வசனத்துல போய் பார்த்தோம்னா, இவன் ஒரு தடவை காத்து பட்டணம் ஆகீஸ்ட போய் மாட்டிக்கிட்டான். அவனோட ஊழியக்காரங்கள்லாம் சொல்றாங்க, இவன் தாவீது, இவன் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 இஸ்ரவேல் மக்கள் பாராட்டின தாவீது இதுதான் அப்படின்னு பிடிச்சிட்டு போய் காத்து ராஜாட்ட கொண்டு போய் விடுறாங்க. அப்ப ஆகீஸ் பார்க்கும்போது தாவீது பைத்தியக்காரன் போல நடிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர்றான். அப்ப அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த இடம், எதிரியோட இடம், அங்க போய் சரணடைகிறான். போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் தான் மட்டும் போல 600 பேரை கூட்டிட்டு போயிருக்கான். அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய ஏஸ்ரேலின் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத்து பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கி இருந்தார்கள். முழு குடும்பமே வந்துருச்சு. அவன் கூட இருந்த 600 பேரும் வந்துட்டாங்க. அந்த காத்து பட்டணத்துல தங்கி இருக்காங்க. இப்ப ராஜா, பெலிஸ்தியரோட ராஜா தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டான். அவன் என்னன்னா, ஒண்ணு தாவீது இப்ப இஸ்ரவேலருக்கு எதிரா வந்துட்டான்.
அடுத்த தேசத்துக்கு தான் எதிர்க்கிற இந்த இஸ்ரவேல் மக்களை இவனும் எதிர்க்கிறான், நம்ம எல்லாம் ஒரே ஆளை எதிர்க்கிறோம் அப்படின்ற கண்ணோட்டத்துல இந்த பெலிஸ்தியரோட ராஜா தான் கூட வச்சுக்கிட்டான். அது மாத்திரமல்ல, தாவீதோடு யுத்த வீரர்கள் 600 பேர் இருந்தாங்க. நான் தனக்கு கூட கொஞ்சம் செந்து கிடைக்குது இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறதுக்கு. இந்த 2 காரணத்துக்காகவும் அவன் தன்னோட தாவீதை சேர்த்துக்கிட்டான். தாவீது காத்து பட்டணத்துக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. சவுல் அதுக்கப்புறம் தாவீத கன்சிடரே பண்ணல. ஏன்னா இவன் எதிரிகிட்ட போயிட்டான், தன்னோட தேசத்தை விட்டு வெளியே போயிட்டான், இனி அவனால தனக்கு பிரச்சனை இல்லை, தனக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையே ராஜாவாயிருவான்ற எண்ணமும் அவனுக்குள்ள வந்தது. இன்னொன்னு, தேவ சித்தத்தை விட்டு தாவீது என்ன செய்யறான், வெளியே வர்றான். இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே வர்றான். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை விட்டு அவன் வெளியே வரும்போது அவனோடு கர்த்தர் இருக்க மாட்டாருன்ற எண்ணத்தினால சவுல் அதுக்கப்புறம் தேடுறத விட்டுட்டான். நம்மளும் கூட தேவ சித்தத்தின் மையத்துல இருக்கணும். சித்தத்தை விட்டு வெளியே போனோம்னா எப்பயும் பிரச்சனை தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். இப்ப கேக்குறான் ராஜாட்ட போய், எனக்கு தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் தாங்க, நான் வாசம் பண்ணும்படி. உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பானேன் என்றான். ஏன் இங்க ராஜா இருக்கிற பட்டணத்துல நான் எதுக்கு இருக்கணும், எனக்குன்னு ஒரு பட்டணம் கொடு, உம்மது அடியான், நான் உன்னோட செர்வன்ட்ன்றான். எப்படி போய் எதிரிகிட்ட முழுவதுமா சரண் அடைகிறத இங்க பாக்குறோம். அப்படியா, எனக்கு ஒரு இடத்தை தாருன்னு கேக்குறான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தார். சிக்லாக்ன்ற இடத்த தாவீதுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. ஏன்னா யூதா வம்சத்துலதான் தாவீது இருக்கான். தாவீதுக்கு கொடுத்ததுனால அந்த பட்டணம் சிக்லாக் யூதா சந்ததியோட சேர்ந்துருச்சு. தாவீது பெலிஸ்தியரின் நாட்டிலே 1 வருஷம் 4 மாசம் குடியிருந்தான். அந்த இடத்துல 1 வருஷம் 4 மாசம் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதிரியோட பாதுகாப்புல தாவீது இருக்கான். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. இப்ப 3 இன மக்களுக்கு எதிராக இவன் யுத்தத்துக்கு போறான். ஆனா இந்த 3 பேருமே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான ஜனங்கள், அவங்க அழிக்க வேண்டிய மக்கள் தான். அவங்க கிட்ட யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்றான். தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல் அந்த கெஸ்ரியர் அமலேக்கியர் ஃபுல்லா எல்லாத்தையும் முற்றிலும் அழிச்சு போட்டுறான். ஒருத்தர் கூட தப்பிக்கல. ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு, ஆனா கொள்ளையிட்ட பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வரான். ஆகீசிடத்துல திரும்பி வரும்போது பொருட்களை மட்டும், ஆடு மாடு சொத்துக்களை மட்டும் எடுத்துட்டு வருவான். ஆட்களை யாரும் கொண்டு வர மாட்டான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையிட்டீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும் போது தாவீது, இப்ப ஆகீஸ் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது கேட்பான் தாவீதுட்ட, எங்க யுத்தத்துக்கு போனீங்கன்னு கேட்ட உடனே தாவீது யூதாவினுடைய தென் திசையிலும் எராமியேலுக்கு தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். ஆனா இவன் என்ன செய்யறான், பொய் சொல்றான். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தான் யுத்தம் பண்ணேன் அப்படின்ற எண்ணத்தை ராஜாக்கு ஏற்படுத்துறதுக்காக, ஆகீஸ்க்கு ஏற்படுத்துறதுக்காக தாவீது பொய் சொல்றான்.
ஏன்னா அப்பதான் ராஜா வந்து தன்னோடு சேர்த்துக்குவான் அப்படின்றதுக்காக தாவீது இங்க பொய் சொல்றான். இன்னென்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத்து பட்டணத்துக்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாவதும் உயிரோடு வைக்காதிருந்தான். இங்க வந்து ராஜாட்ட சொல்றதுக்கு ஆகீஸ வந்து என்ன நடந்துச்சுன்றத தெரியக்கூடாது, அவங்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக அங்கேயே எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான். ஆணு பெண்ணு எல்லாத்தையும் கொன்னு போட்டுருவான். அவன் பெலிஸ்தியரின் நாட்டுப்புறங்களிலே குடியிருந்த நாளெல்லாம் இவனமாய் செய்து கொண்டு வந்தான். அழிக்கிறது இஸ்ரவேலருக்கு எதிரான ஜனங்களை. ஆனா ராஜாட்ட வந்து சொல்லும்போது இஸ்ரவேல் மக்களை அழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். அப்பதான் ராஜா வந்து தங்கிட்ட தயவு காட்டுவான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செய்து வந்தான். ஆகீசு தாவீதை நம்பி, ஆனா அந்த ராஜா தாவீதை முழுவதுமா நம்பி இவன் இஸ்ரவேலாகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். தன்னோட ஜனத்துக்கு எதிரா யுத்தம் பண்ணி அவங்கள வெறுக்கும்படி செய்கிறான். என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்றான். அவன் என்னைக்கும் எனக்கு ஊழியக்காரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகீஸ் வந்து தாவீத முழுமையா நம்பினா. ஆனா தாவீது வந்து உண்மையா இல்ல, பொய் சொன்னா. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா தாவீதோட சோர்வுக்கு இடம் கொடுத்ததுனால, கர்த்தரை சார்ந்து இல்லாம தன்னுடைய யோசனையின்படி நடந்ததுனால இதெல்லாம் நடந்துச்சு. நம்மளும் கூட பிரச்சனை வரும்போது நம்மளா ஒரு தீர்வு காணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கணும். ஆண்டவர் கர்த்தரோட கிருபைய நம்ம சார்ந்து கொள்ளும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பிரச்சனைகளை மாற்றி வெற்றி தருவார். நம்ம வந்து நம்ம இஷ்டம் போல செயல்பட்டோம்னா நிச்சயம் தோல்விய சந்திப்போம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது வந்து சவுலுக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்க நாட்கள்ல ஒரு நாள் சோர்ந்து போய், ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் சவுல் கையில மாட்டி நான் செத்து போயிருவேன் அப்படின்னு பயந்தா, அவிசுவாசம் அவனுக்குள்ள பயம், சோர்வு, கலக்கம் இதெல்லாம் கொண்டு வந்துச்சு. அப்ப தான் இருதயத்துல சொன்னா, நான் இங்க இருந்து தப்பிச்சு பெலிஸ்தியரோட பட்டணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க பெலிஸ்தியரோட தேசத்துக்கு போனாங்க, காத்து பட்டணத்துக்கு போனாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சவுலுக்கு வந்து நிம்மதியா இருந்துச்சு. சரி போயிட்டான், இனிமேல் நம்ம தேட வேண்டியது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டான். இந்த தாவீது போய் ஆகீஸ்ட கேக்குறான், நான் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தாங்கன்னு சொன்ன உடனே அவன் சிக்லாக்குன்ற பட்டணத்தை தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது அங்க ஒரு வருஷம் 4 மாசம் தங்கி இருந்தான். அந்த நாட்கள்ல யுத்தத்துக்கு புறப்பட்டு போனா, யுத்தம் பண்ணினது இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான மக்களோட யுத்தம் பண்ணி அவங்கள ஒன்றுமில்லாம அழித்து அங்க இருக்க பொருட்களை கொள்ளையிட்டு கொண்டு வந்தான். ஆனா ஆகீஸ்ட வந்து சொல்லும்போது நான் வந்து இஸ்ரவேலரை அழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னா. அப்ப அந்த வார்த்தைய அப்படியே ஆகீஸ் வந்து நம்பினதுனால இவன் என்றென்றைக்கும் எனக்கு ஊழியக்காரனாய் இருப்பான், ஏன்னா அவன் சொந்த ஜனத்தை வெறுப்படையும்படியா செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகீஸ் ராஜா நம்புனா. அப்ப நம்மளும் கூட ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய கைடன்ஸையும் ஆலோசனையும் கேட்டு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பயும் வெற்றி பெறுவோம். பிரச்சனைய பார்த்து நம்மளா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சோம்னா சோர்வு அடைந்து தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி சென்றுவோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல தாவீது எப்படி பின்மாற்றத்துல ஜீவித்ததை குறிச்சு நாங்க தியானிச்சோம். பயத்துக்கு இடம் கொடுத்து, சோர்வுக்கு இடம் கொடுத்து, தன்னுடைய ஆண்டவரே வழிகள்ல நடந்தான்றத தியானிச்சோம். ஏசப்பா,
ஆண்டவரே, நாங்களும் கூட எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க ஆலோசனை தந்து வழி நடத்தணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையை விட நீ பெரியவர். ஆண்டவரே, அதை ருசித்து பார்க்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுடைய தேசத்துல உயர்த்தப்படட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.